ஸ்கூல்ல இருந்து தம்பி வந்ததும், தம்பி இன்னைக்கு விதுஸ் கிச்சனோட செகண்ட் ஆனிவர்சரி தம்பி அப்படின்னு சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க, இவ்வளோ லேட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். நானே மறந்துட்டேன் தம்பி, யூடியூப் சேனல்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்த பிறகு தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஏதாவது கேக் செஞ்சிருக்கலாம் தம்பி, நேத்தே தெரிஞ்சிருந்ததுன்னா. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருக்க வேலையை முடிக்கவே எனக்கு டைம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே சொன்னா, அம்மா விடுங்கம்மா, எதுக்குமா எப்ப பாரு கேக் தானே செய்றீங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொன்னா. நாளைக்கு பிராக்டிகல் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னியே தம்பி, டைம் இருக்குமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். இன்ஸ்டன்டா செஞ்சிடலாமா, 10 நிமிஷம் போதும், செஞ்சு கொடுத்துட்டு கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு உடனே வீட்டில் ஆட்டி வச்சிருந்த இட்லி மாவை ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டான். என்னையா ஸ்வீட் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தோசை மாவும் இட்லி மாவையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, இது தேன் மிட்டாய் தான், உளுந்த ஊற போட்டு ஆட்டி செய்யறதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்லைல்ல, உடனே செய்யணும்ல, அதனால வீட்டில் இருக்க இட்லி மாவையே எடுத்து செஞ்சிடலாம். அதுலயும் நல்ல வேளையா நீங்க இன்னைக்கு தான் மாவாட்டி வச்சிருக்கீங்க, பிடிக்காத ஃப்ரெஷ் மாவா இருக்கிறதுனால தேன் மிட்டாய் சூப்பராகவே இருக்கும், கவலைப்படாதீங்கம்மா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னான். எங்க இருந்துதான் இதெல்லாம் பழகுறியோயா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு போ. ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இவ்வளோ ஈஸியா இவ்வளோ இன்ஸ்டன்டா சீக்கிரமே எனக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு தரேன் நீ ஒத்துக்கிட்டதுக்கே, சரி செய்ய பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிட்டு இட்லி மாவை எடுத்து தண்ணியில கையை நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உருண்டையா போட்டு நல்ல கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில சக்கரை பாகு, அதாவது பாகு பதம் கிடையாது, ஒரு பங்கு சீனிக்கு 3/4 பங்கு தண்ணி ஊத்தி 4 சொட்டு எலுமிச்சப்பழ ஜூஸை போட்டு அது கரைஞ்சு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் மட்டும் அதை கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கிட்டான். பொரிச்சு வச்ச அந்த உருண்டைகளை சக்கரை பாகுல போட்டு நல்லா ஊற விட்டு எடுத்த உடனே தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதுல பெருசா எந்த விதமான அளவுகோல்லாம் கிடையாதுங்க, நம்ம இஷ்டம் தான். ஃபிளேவருக்குன்னு எதுவும் ஆட் பண்ணல. ஆக்சுவலா தேன் மிட்டாய் கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் தம்பி, ஆரஞ்சு கலர் போடுறியான்னு கேட்டப்போ கலரே வேண்டாம்மா, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அவனே சொல்லி கலர் போட மாட்டேன்னு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு சில உருண்டைகள் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருந்தாலும் ஒரு சில உருண்டைகள் ரொம்ப அழகா வந்திருந்தது. தம்பி டைரக்டா எண்ணெய்க்குள்ள கையெடுத்து போடும் போதே நான் ஆச்சரியப்பட்டேன். ஐயோ, ஒன்னு வருண்டையா வருமா நீள நீளமா வருமா தெரியலையே அப்படின்னு. ஒரு சிலது மாறினாலும் நிறையவே நல்லா வந்திருந்தது. அதை எடுத்து சக்கரை பாகுல போட்டு நல்லா கிண்டி விட்டு நீட்டா அதை ஊற விட்டுட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து டேஸ்டிங்க்கு வந்தோம். அதாவது ஒரு கேக் செஞ்சு அது கூட அந்த தேங்க்யூ வீடியோவை சேர்த்து போடணும்னு தான் நேற்று நினைச்சேன். பட் என்னால் முடியாததுனால தான் அவசரமா அந்த தேங்க்யூ மெசேஜாவது நம்ம கன்வே பண்ணிடணும்னு அந்த ஷார்ட்ஸை நேற்று அப்லோட் பண்ணேன். பட் தம்பி கை கொடுத்துட்டான். கண்டிப்பா அப்படி சும்மா விடக்கூடாதுமா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட்டாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா எனக்காக இந்த தேன் மிட்டாயை செஞ்சு கொடுத்தான். பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்ப ஜூஸியா இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டாவும் இருந்துச்சு. அந்த மாவோட புளிப்பு தன்மை தெரியாது நீங்க ஃப்ரெஷ்ஷான மாவு யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ பழைய மாவு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தோசை மாவோட அந்த புளிப்பு தன்மை தெரியும், அதை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க, சொட்டு சொட்டா தேன் விழுறது தெரியுதா? தேன் மிட்டாயில தேன் இருக்காதுங்க, சக்கரை பாகு தான் இருக்கும். ஸோ அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தம்பி சூப்பரா பண்ணி கொடுத்துட்டான். ஸோ விதுஸ் கிச்சன் விளாக்ஸோட செகண்ட் ஆனிவர்சரியை சக்சஸ்ஃபுல்லா ஸ்வீட்டோட கொண்டாடிட்டோம் தம்பி தயவால.